ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் கொடுமையிலும் கொடுமை, இங்கே போனால் அங்கே கொடுமை இடிக்கும், இங்கே கொடுமை இடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த கதை தாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு நம்ம சக்திக்கும் புரியல, நம்ம விஸ்வாவுக்கும் புரியல. விஸ்வாவுக்கு வந்துட்டு எங்கிட்டு போனாலும் பாயிண்ட்டு கடைசியில் யார்கிட்ட வந்து நிற்கும், ஒன்று சக்திகிட்ட நிற்கும், இல்லாட்டினா செல்விகிட்ட வந்து நிற்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. சக்தியை இழுத்த பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க இவங்க. அதனால் சக்தியோட வாழ்க்கை கேட்டு போயிடும். அதனால் செல்வி வந்துட்டு என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளே போய் பலிகாட மாறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டாங்க போல். அதாவது மையனை அதை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெயினாக அந்த விசாரிச்சுட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கொடூரமாக கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்க சக்தியோட வாழ்க்கையை உள்ளே இழுத்து விட்றாங்க. சக்தி ஏன்டா இழுத்து விட்றீங்க, நான் செவனின்னு ஓரமாக போயிட்டுருக்கேன், என்ன ஏன்டா உரண்டா இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சக்தியை இழுக்கிறத தாங்க முடியாத செல்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பேசாமல் பலிக்காட ஆயிக்கும்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பக்கத்தில் இருக்க வக்கீல் எதுக்கு தூண்டுதலாக அவர் ஆரம்பித்தாரோ இல்லையோங்க, ஆனால் அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னு மட்டும் தெரியுது. ஏமா அவசரப்பட்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் டீ காஃபி சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏம்மா கம்னு இருமா, அதுக்கப்புறம் வாயை திறந்துடாமான்னு சொல்லி தலையில தட்டி கூப்பிட்டு போறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, போதும் நிறுத்துங்க, எங்கள் அப்பா இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்க, அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மொத்த குடும்பமும் சேர்ந்து கதை கிளங்கிட்டாங்க. குடும்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம வேலைனுக்கும் ஒன்றும் புரியல, என்னையா நடக்குதுங்க, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கத்த எதாக இருந்தாலும் அங்கே நின்று பேசாதீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போச்சு, உள்ள இழுத்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.